இந்த காயெல்லாம் பறித்து இப்போ இது போட போகிறேன், வத்த போட போகிறேன். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் பொடி போட்டு குலுக்கி ஊற வச்சு காய வச்சு வறுத்து சாப்பிட்டா ரோட்டு கடை கம்மங்கூழ் கடையில் இருக்கிற மாதிரி வத்தை. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பழத்தை சாப்பிடலாம், அப்படியே கடித்து சாப்பிடலாம். வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும், வெள்ளரி விதை மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். வெள்ளரி பழம் பழத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி லைட்டாக கசக்கு, அவ்வளோதான். தோலோடு தின்னா கசக்கும், தோல் இல்லாமல் விதையை மட்டும் சாப்பிட்டா வெள்ளரி பழம் மாதிரி இருக்கும். யாரெல்லாம் அந்த பழம் தின்ன அனுபவம் இருக்குது கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சப்பி சாப்பிட்றணும். சாப்பிட்டாக்க இந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த தோல் தான் லைட்டாக கசக்கும். இந்த அருவம்புல்லை பூரா சுத்தம் பண்ண போகிறேன். சுத்தம் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அருவம்புல் அநியாயத்துக்கு மண்டி போகுது, பூரா க்ளீன் பண்ண போகிறேன். சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்படி இருக்கிறத எப்படி மாற்றுறேன்னு. மிதுக்கங்காயை பறிச்சுட்டு வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக நறுக்கி உப்பு, மிளகா, மஞ்சள் பொடி போட்டு நல்லா பிசைஞ்சு ஊற வச்சு காய வச்சு வறுத்து சாப்பிட்டாக்கா சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த காய் கிடச்சிச்சின்னா எங்கேயாச்சும் ரோட்டு ஓரத்துங்களில் கிடைக்கும். பொறுக்கிட்டு வந்து இந்த மாதிரி நறுக்கி உப்பு, மிளகா, மஞ்சத்தூள் போட்டு காய வச்சு வறுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதை தான் இப்போ செய்ய போகிறேன். ஊறிடுச்சு, இப்போ கொட்டி காய வச்சிடலாம். ரெண்டு நாளில் நல்லா காஞ்சிரும். காற்றுல பறந்துடும், அதனால் செவுத்தை ஒட்டி வச்சுருக்கேன். இந்த சைடு வச்சாக்கா காற்றுல அப்படியே பறந்துட்டு வந்துடும்.